இப்போ கிரியேட்டரை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான இது. நெறைய பேர் நம்ம பார்க்குறவங்களே கேட்பாங்க, "ஏன்டா ஏதாவது ஒழுங்கா வேலைக்கு போ வேண்டியது தானடா" அப்படின்னுவாங்க. இப்போ YouTubeல காசு இருக்கா இல்லையா? ஓகே. இதே கேள்விய வந்து எதிர்த்த வீட்ல வந்து ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் என் வயசு என்னோட ஒரு 4 வயசு, 5 வயசு ஐடில வேலை பார்க்குது போல. அவங்க வீட்ல ஒரு டாக் இருக்கு. அத கொஞ்சறதுக்காக அப்படியே ஹாய் ஹாய்ன்னு அந்த பொண்ணுக்கு பேசும். அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு நாள் செருப்பால வச்சா மாரி ஒரு கேள்வி கேட்டுருச்சு. "நீங்க வேலைலாம் எதுவும் பண்ணலையா? இது மட்டும் தானா?" புரியுதா? அவங்கள பொறுத்தவரைக்கும் இது ஒரு வேலையே இல்ல. பட் இதில ஏன் வந்து ஒரு வேலை இல்ல அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க அப்படின்னா, யூடியூப்லாம் ஒரு பொழப்பா? யூடியூப்ல நாளைக்கு மானிடைசேஷன் நிறுத்திட்டா என்ன பண்ணுவாங்க இவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஒரு கத்தி அவங்க தலையிலயும் தொங்கிட்டு இருக்கு. நீங்க அத அப்படி தான் பார்க்கணும். ரிசெஷன் இப்ப போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் அப்படின்னு. இப்போ நெறைய லே ஆஃப்லாம் பண்றாங்க. ப்ரோ நெறைய அமெரிக்க நண்பர்கள் திரும்பி வராங்க பார்த்தீங்களா? ட்ரம்ப் அமுச்சு விட்டுரு அமுச்சு விட்டுருக்காரு. ப்ரோ என்னோட ஃப்ரெண்டு பாவம் ப்ரோ. கிளைக்கதைக்கு போயிட்டான்னு நெனைக்காதீங்க. அவன் பொண்டாட்டி வீசா வாங்கி குழந்தைய இங்க 2 வருஷம் வச்சுட்டு, அவன் வீசாலாம் வாங்கி கூட்டு போனான் ப்ரோ. கூட்டு போய் 2 மாசத்துலயே அனுப்பிட்டாங்க ப்ரோ. சான் பிரான்சிஸ்கோல இருந்தான். இப்போ திருப்பி வரான். இதனால அவன் குடும்பமே பிரியிற லெவலுக்கு ஒரு மாரி சண்டையில போயிட்டுருக்கு. ஸோ அவன் வந்து என்ன பார்த்து இவங்கலாம் யூடியூப்ல இருக்காய்ங்கல்ல அப்படின்னு நம்மள பார்த்து யோசிக்கிறதுக்கு யாருமே பெருசு சின்னது இல்ல. யாரோட லைஃபும் வந்து நிலையே இல்ல. இப்போ குஜராத்தீஸ் நெறைய பேர்கிட்ட மீட் பண்ணீங்கன்னா சொல்லுவாங்க. "அரே பிஸ்னஸ் பிஸ்னஸ் டூ பிஸ்னஸ் மேன்" யாருக்குமே வேல பண்ண பிஸ்னஸ் பண்ண சொல்லி உங்கள சொல்லிட்டே இருப்பாங்க. இட்ஸ் அ குட் திங். பட் பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நிலையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. ஸோ அப்படி பார்த்தா எதுலயுமே ஒரு நிலையின்மை அப்படின்றது இருக்கு. ரிஸ்க்ன்றது இருக்கு. ரிஸ்க் எடுக்கணும் பிரதர். ஆஸ் அ கிரியேட்டரா வந்து உங்களுக்கு இது நெறைய நாள் நடந்திருக்கலாம். நைட்டு தூங்கும்போது யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்னடா இது இந்த மாசம் போன மாசம் மாரி போன மாசம் டார்கெட்ட அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. அது உங்களால என்ஜாய் கூட பண்ண முடியாது. ஐய்யயோ! அடுத்த மாசத்துக்கு என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கணும். அந்த பயம் இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே! அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க நெறைய இன்னும் எஃபோர்ட் போடுவீங்க. அந்த வகையில நெறைய பேர் நம்மளது ஒரு வேலையே இல்லன்னு பார்க்குறாங்க. ஆனா, இதில எவ்வளோ எஃபோர்ட் போடணும்? இன்ஃபாக்ட் இப்போ நான் டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணுவேன் பிரதர். ஐ வில் பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. பம்புலா? பம்புல ப்ரமோட் பண்றேன்னு வச்சுக்க டேட்டிங் ஆப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. யூஸ் பண்றப்போ, எனக்கு உங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட கேட்பேன். "ஹாய், ஹவ் ஆர் யூ? வாட் டு யூ டூ? அண்ட் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னோன்னா" அவங்க பேசிக்கலி ஷி இஸ் சேயிங் நான் ஒரு ஹெச்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுறேன் கேட்டால் நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கேன்னு போய் சொல்கிறேன். என்ன யார் மோஸ்ட்டாக தெரியல அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கேன் போய் சொல்கிறேன். இல்லைனா நான் எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்க, நான் இது பண்ணுறேன் யூடியூப் பண்ணுறப்போ, "ஓ டெல் மீ அபவுட் யுவர் சேனல்" அப்படின்னுவாங்க. ஸோ எனக்கு இருக்கிற மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடியே என்னோட ப்ரொஃபஷன், என்னோட ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பட் நீ ஆஃபீஸில் எப்படி குப்பை கொட்டுறேன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்குது. அந்த வகையில் பீப்பிள் வில் ஜட்ஜ் யூ வித் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப். பட் யூ மைட் பி சம் ஒன் டிஃப்ரெண்ட் இன் யுவர் பர்சனல் லைஃப். நீங்கள் ரோஹித் இங்கே விஸ்டம் பாட்காஸ்ட்டில் காட்டுறது தான் மனுஷன். அவர் பின்னாடி வேறு மாதிரி இருக்கவே மாட்டார்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யுது இதில். அது அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து மூஞ்ச காட்டி வேலை செய்கிறோம். பாராட்டுறதுனால அங்கேயே பாராட்டுவான், திட்டுறதுனாலும் வச்சு கடாசிடுவானுங்க. அதுவும் நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப எல்லாருமே பிரில்லியன்ட். நம்ம ஒரு விஷயம் அவன் சொன்னால் நம்மளுக்கு 10 விஷயம் சொல்கிறான். நம்ம அவன்கிட்ட இருந்து தான் நம்மளே நம்ம வந்து மெருகேற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இதில் இருக்க ரிஸ்க்கு, இதில் இருக்க ஒரு பெரிய பெரிய ரிஸ்க் தானே. என்றைக்குமே உங்களோட முகம் வந்து இதில் இருக்க போகுது. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் அ ட்ரால் மெட்டீரியல். இல்லை எவ்வளோ பேர் மீம் மெட்டீரியலாக மாறினவங்கலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த வகையில் வந்து இதுக்கான ஒரு தைரியம் தேவை. ஜஸ்ட் பிகாஸ் இதில் மணி வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் இதில் பேஷனேட்டாக ஒரு விஷனோட கோலோட நான் இதுக்காக பண்ணுறேன்னு பண்ணிட்டுருக்காங்கல்ல, அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் பாருங்கள் சிவாஜி மாதிரி பழுது காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறவனும் கிரியேட்டர் தான் சொல்லிட்டு இருக்கான். லிட்ரலி சென்சிட்டிவ் டாபிக்ஸ் எடுத்து பேசுகிறவனும் கிரியேட்டர் தான். ஸோ அதனால் பீப்புள் ஷுட் டிஃப்ரென்ஷியேட். கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கிரியேட்டரா இருக்கிறவங்க, காசு சரியா வந்திருக்காது. நானே வந்து ரொம்ப பயந்துருக்கேன். ஓவர் திங்க் பண்ணி, அந்த கதவு சாத்துறதுக்கே பயமா இருக்கும். கதவு சாத்திட்டா ரொம்ப யோசிப்போம் அப்படின்ற மாரி இருக்கும். அப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஜெஃப் பெசோஸோட வீடியோ. அவர் எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுவாருன்ட்டு. அமேசானோட ஜெஃப். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஸ்ட்ரெஸ் வரும்போது ஒரு ஆக்ஷன் எடுப்பாராம். என்ன பண்ணலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுவாராம். எனக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. என்ன பண்ணலான்னு அவங்க ஐடியாஸ் குடுப்பாங்க. இப்போ வந்து அத ஒரு சேலஞ்ச் மாரி எடுத்துப்பேன். அது இப்போ எனக்கு ஃபன்னா மாறும் அப்டின்னாரு. அது எனக்கு செம்மையா பட்டுது. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது காசு வரலன்னு என்ன பண்ணுவோம், 4 பேர்கிட்ட பேசணும்னு இப்போ உங்ககிட்ட பேசணும், இது பண்ணுங்க ப்ரோ அப்டின்னு ஐடியா குடுப்பீங்க. அது எனக்கு ரொம்ப பக்காவா பட்டுது. இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரச்சனை வரும். ஒரு செகண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போவோம். பட் அதுக்குள்ளேயே ரொம்ப நேரம்லாம் மாட்டிக்க மாட்டேன். நான் சொன்னா என்னடா அது சில்லற அது சின்ன புள்ளத்தனமா ப்ரோ நான் கேம் விளையாடுவோம். ஆ. கேம் விளையாடுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அனிமல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அண்ட் நானே என்னோட வேலைகள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு எடுத்து செய்வேன். நெறைய வாக் பண்ணுவேன் நானு. ஸோ இத தாண்டி வந்து ஸ்ட்ரெஸ் அப்படியே இருக்கும்னு சொல்லவே முடியாது ப்ரோ. உங்க உடம்புல டயர்ட்னஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், "அடப்போடா தூங்குறேன். பிரச்சனை என்ன இருந்தாலும் நாளைக்கு நான் பார்த்துக்கலாம்." தூங்குறதும் ஒரு செம சொல்யூஷன். நல்லா உங்கள டயர்ட் ஆக்கிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா வந்து அடுத்த நாள் எந்திரிக்கிறப்போ வந்து நேத்து இருந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ரொம்ப கம்மியா இருக்கும்.
ஸோ ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யணும். பட் நான் அதுக்குள்ளே ரொம்ப டுவெல் ஆக மாட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப நேரம் வந்து அவங்க பிரச்சனையை பற்றி திருப்பி ரிப்பீட்டேட்டிவாக சொல்லிட்டே இருந்தால் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நான் என் பிரச்சனைக்கே இவ்வளோ யோசிக்க மாட்டேன்டா. நான் செல்ஃபிஷாக சொல்லல, உண்மை தானே அது. நம்ம பிரச்சனைக்கே அவ்வளோ போட்டு அலட்டிக்க மாட்டோம். ஏன்டா திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன், நான் தான் சொல்லிட்டேன் இல்லடா விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப நேரம்லாம் என்ன எதுவும் பண்ணாது. அது உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தான் அது. ஆமாம் கிஃப்ட் கண்டிப்பாக ப்ரோ. அதுவும் எனக்கு இந்த 1.5 வருஷத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. ப்ரொஃபஷ்னல் சைட்லேருந்தே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெக்யூலரான பிரச்சனைகள். நிறைய பேருக்கு வரவே வராது. ரொம்ப ரொம்ப ஹை அலர்ட்ஸ்லாம் இருந்துச்சு நம்மளுக்கு. ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்கள்லாம் வந்து கடவுள் வந்து அப்படியே காப்பாற்றி வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் இப்போ உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஆமாம் ஸ்ட்ரெஸ் ஆனேன் அந்த பெரிய பிரச்சனைக்கு. ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் கூட ஸ்ட்ரெஸ் ஆகிருக்க மாட்டேன் ப்ரோ நான். அடுத்து என்னன்னு சொல்லி ப்ராப்ளம் சால்விங் வந்து மேபி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளில வர அந்த மெக்கானிசமும் நம்மளோட மைண்டே டெவலப் பண்ணியிருக்கு போல இருக்குது. ஸோ கடவுள் புண்ணியத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு ஆகிறதில்ல ரொம்ப நேரம். இது ஒரு வரமாக கிஃப்டாக பார்க்குறேன். என்னது எனக்கு மூட நம்பிக்கையிலே இருந்தாலும் டச் வுட். இப்போது தம்ப்நெயில்லாம் எப்படி பண்ணுவீங்க? ஒரு வாரத்துக்கு எப்போ அப்லோட் பண்ணுவீங்க? என்ன டைமிங்? அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போ ஒரு சேனலுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கும். அனாலிட்டிக்ஸில் நீங்களே போய் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஆடியன்ஸ்லாம் எப்போ அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மத்தியானம் அப்லோட் பண்ணுறாங்க. சில பேர் 3:30க்கு டெய்லி அப்லோட் பண்ணுறத ஒரு டிசிப்ளினாக வச்சுருக்காங்க. சில பேர் வந்து 7:30 மணிக்கு அப்லோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 4:35 அந்த மாதிரி நான் சும்மா வச்சுருக்கேன். அதுதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல, என் சேனலுக்கு அது வந்து ஒர்க் ஆகுது. பட் நான் கற்றுக்கிட்டதில் என்னென்னா மிட் நைட் யாரும் அப்லோட் பண்ண போகிறதில்ல, ஏர்லி மார்னிங் யாரும் அப்லோட் பண்ண போகிறதில்ல. தட் இஸ் ஒன் ஸ்டூபிட். மார்னிங்லாம் பண்ணுவீங்களா? 10, 11? 10க்கு பண்ணுவேன். இப்போ என்னோட சேனலில் வந்து பண்ணுற வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கு மேலே தான் இருக்கும். சில நேரத்தில் 1:30 மணிக்கு, 2 மணிக்கு, 4:30, 5 வரைக்கும் போவேன். 5க்கு மேலே போயிடுச்சுன்னா ஐ வில் மேக் ஷூர் நோ எனக்கு அப்லோட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாரிசாலன் அவர் கூட பண்ணுறத வந்து 10 o'clock மார்னிங் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அவர் சேனலில் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற பாட்காஸ்ட்டும் அவர் 10 o'clock தான் அப்லோட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த ஆடியன்ஸ் ஒரு மைண்ட் செட்டும் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுறோம், ஃப்ளெக்சிபிளாக மாற்றி வந்து 10 o'clock மாற்றிப்பேன். ஸோ ஒரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய அப்லோட் டைமிங்ஸ் மாறும். தம்ப்நெயில் பற்றி நீங்கள் கேட்டிங்க. சேனல் ஆரம்பித்து ஒரு 6-7 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு போகிற போக்கில் வந்து ஜோ ரோகனோட தம்ப்நெயில் பார்த்து காப்பி அடிச்சு ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் வந்து. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூதாதையர் பாட்காஸ்டின் குலதெய்வம்னா வந்து ஜோ ரோகம் தான். அதுக்கு ஒரு பரவலான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதுக்கு அவரோட டாபிக் செலெக்ஷனும் பார்த்திங்கன்னா கண்டமேனிக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு ரொம்ப இன்டெலெக்சுவலான விஷயம் பேசுவார், இன்னொரு நாளைக்கு ஜாலியான பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பேசிட்டுப்பார். அவரோட அந்த தம்ப்நெயிலை பார்த்து அப்படி இப்படி காப்பி அடிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் யோசித்தேன், நீ தம்ப்நெயிலை பார்க்குறாங்களோ இல்லையோ அந்த தம்ப்நெயிலோட சைடையில் பார்த்தா கூட இந்த கலர் இந்த ஃபார்மேட்டை பார்த்தா இது வந்து வருண் டாக்ஸ்டா அப்படின்னு தெரியணுன்றதுக்காக ஐ சோஸ் அ கலர், ஐ சோஸ் அ பேட்டர்ன். அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அது வந்து இப்போ வந்து அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வருண் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, அது அந்த பாட்காஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, நம்ம நடுவில் ஒரு ஃபோட்டோ போடுறது, அதை இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து சொல்லணும். நீ வந்து விஷுவலில் பார்க்குறப்போ அந்த எழுத்து அவன் படிக்கலாம் கூட பரவாயில்ல, அந்த ஃபோட்டோவை பார்த்தா அவனுக்கு இதான் சப்ஜெக்ட்டு உள்ளே வந்து பார்க்கணுன்னு தோணணும். ஸோ அந்த ஃபோட்டோவும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் கீழே வந்து தமிழ் வந்து. நானே உங்களை பார்த்து யோசிச்சிருக்கேன், சரி நம்மளும் தமிழ் வைப்போமா அப்படின்ற மாதிரி. தமிழ் முக்கியமா? அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நான் வந்து எனக்கு தமிழ் மொழி மேலே பற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்டா வருண் டாக்ஸ்னு வச்சுருக்கேன், வருண் பேச்சுன்னு வைக்கலாம், டே அது வருண் விலாக்ஸ்னு இருந்துச்சு வருண் டாக்ஸ்னு மாற்றிட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி. பட் ப்ராக்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா சின்ன பசங்கிட்ட பேசும்போது, ப்ரோ நிறைய பேர் வந்து தமிழ்லேயே பேச மாட்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா? நிறைய பேருக்கு நிஜமாக தமிழ் எழுத படிக்க தெரியல. எனக்கு தெரியாது ப்ரோ. இப்போ நம்ம ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு ஏதாவது டிக்டேட் பண்ணுறோம் எழுதுறோன்னா எழுத தெரியாது. இப்போ நிறைய பேர் அப்படி தான். ஆனால் உங்களுக்கு படிக்க தெரியும் கரெக்டாக? ஓரளவுக்கு படிப்பேன்னு தான் சொல்கிறீங்க நீங்கள். அப்படி இருக்கிறப்போ தமிழ் எனக்கு பிடிக்கும் தான். தமிழ் பற்றி தான் தமிழ் கண்டென்ட் தான் உள்ளே இருக்குது. ஆனால் நான் தம்ப்நெயிலில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பெருசாக தமிழில் போட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்க்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு ஏன்னா புரியல. இது வந்து ஒரு அயனி, ஒரு பிட்டர் ட்ரூத் நான் சொல்லிட்டுருக்கேன். நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பசங்களை வந்து தமிழ் லாங்குவேஜ் படிக்கவே வைக்கிறதில்ல அப்பா அம்மா. இல்லை நிறையா அப்பா அம்மாக்கே தமிழ் படிக்க தெரியாத அப்பா அம்மாங்களாம் இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 ஜென்ரேஷன் நம்ம வந்து தமிழ் படிக்காமல் நிறைய பேர் வந்து ஆயிட்டாங்க. இது வந்து ஒரு அவல நிலை. இதை விஷயம் நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க. நான் போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் கஷ்டப்பட்டு என் ஒர்க்கை போட்டிருக்கேன், எஃபர்ட்டை. அப்போ அந்த வீடியோ நான் பார்க்க வைக்கணுன்றதுக்காக நான் இங்கிலீஷில் பெருசாக போடுறேன், கீழே தமிழ்லேயும் பெருசாக போடுறேன். ரெண்டுமே பெருசாக. ஆனால் அது ரெண்டுமே ஒரே டைட்டிலாக இருக்காது. அந்த வீடியோ சொல்ல வர 2 விஷயங்களை பற்றி அதை டைட்டில் போடுவேன். அண்ட் நம்மளோட யூடியூப் வீடியோ டைட்டில்
இருக்கும் இல்லையா, அதை முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு டைட்டிலாக வந்து பார்த்துருவேன். வாட், ஹவு, வென், கேன் அந்த மாதிரியே வந்து வச்சு அந்த சப்ஜெக்டில் இது பண்ணுவேன். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு கன்ஃபர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஐ வாண்ட் டு ஷேர். ஐ எம் டிஸ்கிரிப்ஷன் வந்து சாட் ஜிபிடி கிட்டேருந்தும் கிராக் கிட்டேருந்தும் எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது நான் டைட்டில் ப்ராம்ப்ட் நான் என்ன போடுறேனோ அதான் கொடுக்க போகுது. ஸோ ப்ராம்ப்ட் ஆல்மோஸ்ட் நானே ஒரு டிஸ்கிரிப்ஷனாக போட்டுருவேன். அது எனக்கு கொஞ்சம் விலாவரியாக கொடுக்கும், ஹேஷ்டேக்ஸை கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணும். அண்ட் கரண்ட்டாக அன்றைக்கி போயிட்டு இருக்க விஷயத்தோட என்ன ஹேஷ்டேக்ஸ்ன்னு சொல்லி உங்கள் சோஷியல் இதில் வந்து பார்த்துட்டு, அப்புறம் ட்ரெண்டிங் ட்விட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஹேஷ்டேக்கையும் ஆன் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்துப்பேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுவேன். திஸ் இஸ் ஹவ் ஐ அப்லோட் மை வீடியோ. நீங்க அந்த தமிழ் பத்தி சொன்னீங்க. நானே ஒரு டைம் யோசிச்சேன், என் வாழ்க்கையில. என்னடா தமிழ் இவ்ளோ பெரிய விஷயம், நம்ம சரியா படிக்காம விட்டோமே அப்படின்ற மாரி இருந்தது. ஆனா அதுக்கு காரணம் இந்த கவர்மெண்ட்டும் கூட நான் நெனைக்கிறேன். கவர்மெண்ட்டு நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கட்டத்தில வந்து இங்கிலீஷ் தான் பேசணும். தமிழ் பேசினா முட்டி போட வைப்போம். அந்த மாரி இங்கிலீஷை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால, தமிழ வந்து யாரும் அந்த அளவுக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸை சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நிறையா ஐயாங்க, நிறையா டீச்சர்ஸ்லாம் அவங்களுக்குலாம் தெரியுங்க தமிழ் வந்து எவ்வளோ முக்கியம்னு. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து அதை வந்து ஒரு கௌரவம் மாதிரி பார்த்து, பேரண்ட்ஸும் வந்து என்னங்க என் பையன் தமிழ்லேயே பேசுகிறான், இங்கிலீஷே பேச மாட்றான் அப்படின்னு கேட்டு ஸ்கூலில் வந்து தமிழில் பேசினா ஃபைனு, அடி, அவனை ஒதுக்கி வைக்கிறது. எனக்கெல்லாம் நான் படிக்கும்போது நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழை ஏளனம்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ நானும் கூட சேர்ந்து சிரிச்சிருக்கேன். அப்போ எனக்கு புரியல அது ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க, தமிழை வந்து டீக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் காலேஜ் படிக்கும்போது நான் தமிழ் நல்லா 12th வரைக்கும் படிச்சிட்டேன். எனக்கு ஃப்ரெஞ்சு மேலே சுத்தமாக ஆர்வமே இல்லை. பட் ஜஸ்ட் பிகாஸ் அழகான பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கிளாஸ்க்கு போகிறாங்க, அங்கே போனால் அவங்க கூடலாம் பழகிறதுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டு வருவாங்கன்ற வாய்ப்பு கிடைக்கும்ன்ற அந்த வயசில் எனக்கு இருந்த ஒரு ஆர்வத்தால் ஃப்ரெஞ்சு போய் சேர்ந்தேன். ஃப்ரெஞ்சும் நான் முழுசாக கற்றுக்கல. இன்றைக்கி தமிழில் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எழுதுகிற பழக்கம் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் எழுதுகிறப்போ வந்து எனக்கு கை வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிது பிரதர். ஏன்னா பழக்கம் இல்லாமல் போச்சு. டெய்லி நீங்கள் பண்ணிட்டே இருந்தால் தானே வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ முழுசாக தமிழ் தெரியாதவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்களை நான் சொல்கிறேன் நான். கவர்மெண்ட் வந்து இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்னு பேசுவீங்க, தமிழுக்காக நாங்கள் தான் சொல்வீங்க, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் வந்து லைக் சேவியர், என்றைக்குமே பாடுபடுவோம், ஆரியத்துக்கு எதிராக நிற்போம், நார்த்துக்கு எதிராக கேடயம் வச்சு நின்றுருக்கோன்னு சொல்லுவீங்க. முதல்ல இங்கே இருக்கிற கடையோட பேரெல்லாம் உங்களால் ஒழுங்காக தமிழ் போடுறதை வந்து உங்களால் ரெகுலேட் பண்ண முடியுதா? நான் திருப்பியாக என்னோட தம்ப்நெயில் டைட்டில் கொண்டான அதே நியாயம் தான் பிரதர். இங்கிலீஷும் தமிழும் இருக்கணும், அதாவது தமிழும் இங்கிலீஷும் இருக்கணும். ஆனால் தமிழ் வந்து பெருசாக இருக்கணும், கீழே வந்து அதோட கொஞ்சம் சின்னதாக இங்கிலீஷ் இருக்கலாம், ஆர் ஈக்குவலாக கூட இங்கிலீஷ் இருக்கலாம். நீங்கள் போய் கடையிலலாம் பாருங்களேன், ஏதோ ஏனோ தானோன்னு பேச்சுக்கு தமிழை ஏதோ ஓரமாக படிச்சிருக்காங்க. எல்லா கடையுமே இப்படி தான். இன்னும் இன்ஃபேக்ட் பல கடைகள் வந்து தமிழே இல்லை பிரதர், ஒன்லி இங்கிலீஷ் தான். இன்னும் சில கடைகளில் குறிப்பிட்ட சில இடங்களில் என்னால் காட்ட முடியும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இதில் இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அண்ட் திருப்பூரில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெறும் ஹிந்திலலாம் போட்டு சலூன்லாம் வச்சுருக்காங்க. அங்கே சில ஆட்கள்லாம் போயிட்டு என்னடா எங்கள் ஊரில் வந்து இப்படி வச்சுருக்கீங்களாம் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழை வந்து அது வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அது ஸ்கூலில் இருந்தும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கமர்ஷியல் நீங்கள் ஏன்னா எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தமிழே இல்லைன்னா தமிழ்நாட்டு எப்படி தெரியும்? நம்ம அரசு போக்குவரத்து பேருந்து வந்து பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தானே போடணும். அது கூட அந்தளவுக்கு தமிழ்நாடுன்ற பேர் கூட அவங்களுக்கு வர வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் வேணும்னா போடலாம், இல்லை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை, கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் பிஹேவியரே வந்து தமிழ் அப்படிங்கிறது ஏதோ ஸ்டேட்டஸ் குறைய மாதிரி ஆகிட்டதுனால இன்றைக்கி நான் வந்து இங்கிலீஷில் தம்ப்நெயில் டைட்டில் போட வேண்டியிருக்கு. யா